ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய், இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா விட்டுட்டு அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ல என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு சோம்பும் அண்ட் கொஞ்சம் கசகசாவும் அதில் ஆட் பண்ணிட்டு அதுவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு அதுவும் குக் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், வெங்காயத்தை தொடர்ந்து அண்ட் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது மூணுத்தையும் போட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் எடுத்து வச்சிருந்தோம். கேரட், பீன்ஸ் அண்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பை செக் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸை ஆட் பண்றோம். 2-3 விசில் விடணும். விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்றோம். குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஆல் ஃபைனா இருக்கிற பட்சத்துல நம்ம பன்னீரை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, பன்னீர் அதில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் தம் வைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ சிம்ல வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கொஞ்சம் பார்த்து குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச வெஜ் பன்னீர் பிரியாணி.